ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ பற்றி பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ படைக்கலம் எத்தனை பேர் இந்த மூவி பார்த்தீங்க? அதாவது ஒரு மலையாள மூவினாலே ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு ஜாலியாக இருக்குதுங்க. லிட்ரலாக அது ஒரு மாதிரி எப்போவுமே ஒரு மலையாள மூவி பார்க்குறோன்னா ஒரு சில அந்த பீஸ்ஃபுல் மூவிஸ்ன்னு இருக்குல்ல, மலையாளம் அந்த இண்டஸ்ட்ரியில் வர்றது மோஸ்ட் ஆஃப் த இது பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அது லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப சின்ன பேசிக்கான கான்செப்ட். அதனால் அவங்க கொண்டு போகிற விதம் ஒரு மாதிரி செம்ம ஃபன்னாக சூப்பராக இருந்துச்சு. அந்த வகையில் படக்கலமும் ஒரு ஜாலியான பயங்கர ரிலவெண்ட்டான ஒரு எக்ஸைட் பண்ணுற ஒரு மூவியாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. லைக் ஒரு மாதிரி ஹாப்பனிங்காக ஒரு மாதிரி ரொம்ப சின்ன கான்செப்டை பயங்கரமாக புஷ் பண்ணி ஒரு மாதிரி ஜாலியான ஒரு வைப்பு கொடுத்த ஒரு மூவின்னு சொல்லுவேன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அந்த ஜுமான்ஜி கேம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியை வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. லைக் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பழசாக இப்போலாம் அந்த மாதிரியான ஒரு மாதிரி ஃபேண்டஸியான ஒரு மூவிலாம் இப்போ வரதில்லை. ஸோ அந்த வகையில் இந்த மூவி எனக்கு பயங்கரமாக எக்ஸைட் பண்ணிச்சு. ஸோ ஸ்டோரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக்கு, அதாவது லைக் அது ஒரு விதமான ஒரு மந்திரஜால ஒரு புக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது அந்த அரசர்கள் காலத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். அது மக்களுக்கு பெரும் அளவில் பாதிப்பு இருக்குது, அதை நட்டி பெரிய பிரச்சனைலாம் வரும்னு தெரிஞ்சு அரசன் அதை பாதுகாத்து ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருக்கிறாப்புல. ஸோ அதை 100 வருஷம் கழித்து இப்போது இந்த ட்ரெண்டில் இருக்கிற ஒரு கேரக்டர் ரஞ்சித் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் அவர் ப்ரொஃபஸராக இருப்பார். ஸோ அவர் எடுத்து அதோடைய பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது லிட்டரலாக, அதாவது பாடி கண்ட்ரோல். ஓகே, மைண்ட் கண்ட்ரோல்னு சொல்ல முடியாது. ஸோ பாடி கண்ட்ரோல் ஃபிசிக்கலாக அவங்களாட்ட ஆக்ஷன் பண்ண முடியும். ஸோ அவங்க பண்ணுற ஆக்ஷனை அவங்க பண்ணுற மாதிரி செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக் கான்செப்ட், அவ்வளோதான் லே அவுட்டு. ஸோ இதுக்குள்ளார ஒரு சின்ன ஒரு கதையை கொண்டு லிட்டரலாக ஒரு மாதிரி ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, ஜித்தன், சாஜி அண்ட் ரஞ்சித் இந்த ஒரு 3 கேரக்டருமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். அதாவது அங்கே வியூ படியாக இருக்கட்டும், அவங்களுடைய பிஹேவியர் படி எல்லாருமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். அவங்க எல்லாருக்குமே 3 பேருமே ஒரே இடத்துல சேர்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அந்த புக்கு மூலயமா அதில் நடக்கிற ஒரு சின்ன மைண்ட் கண்ட்ரோலில் கொலாப்ஸ் ஆகி அது ஒரு விதமான வேற ஒரு க்ரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ அதில் ஒருத்தவங்களும் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் ரஞ்சித் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப ஒரு மாதிரி, அதாவது நமக்கு தோன்றது தான் கெத்து, அதாவது நான் செய்கிறது தான் சரி, எனக்கு என்ன தோணுதான் நான் செய்வேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற கேரக்டர். ஜித்துன்ற ஒரு கேரக்டர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எதாக இருந்தாலும் தயங்கி யோசித்து இதெல்லாம் செய்யணுமா, அதாவது தேவைதானான்ற மாதிரி யோசிச்சுட்டு எதாக இருந்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி இவருக்குள்ளாரே அழுகிட்டு போகிற ஒரு கேரக்டர். அண்ட் சாஜி அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா, அவரும் ஒரு ஸ்டாஃபாக தான் இருப்பார் அந்த காலேஜில். அவர் எப்படிப்பட்ட கேரக்டர்னால், ஒரு மாதிரி ரொம்ப எதையுமே எக்ஸைட்மெண்ட் ஆகாமல் நமக்கு எதுவுமே நல்லதே நடக்காது அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளார அவரே நினச்சிட்டு இருக்கிற ஒரு போரிங்கான கேரக்டர். ஸோ இந்த 3 பேருமே டோட்டலான ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ன்றப்போ அவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு ஸ்வாப் மாதிரி நடக்கும். ஸோ அந்த ஸ்வாப்புக்கு அப்புறம் அவங்க நிறையா விஷயங்களை லேர்ன் பண்ணிப்பாங்க. அண்ட் திருப்பி அந்த கேமை முடித்தாதான், அதாவது அந்த புக்கு சொன்னல, ஸோ அந்த புக்கில் இருக்கிற கேமை முடித்தாதான் அவங்க எல்லாருமே திருப்பி பழைய நிலைமைக்கு வர முடியும். அவ்வளோதான். அதாவது ஒரு இடத்துல ஸ்வாப் ஆகிருப்பாங்க. ஸோ நம்ம பழைய உடம்பு நமக்கு வேணும்னா திருப்பி அந்த கேமை ஃபில் பண்ணி முடித்தாதான் எல்லாருக்குமே அந்த அவங்கவுங்க பாடிக்கு திருப்பி ஸ்வாப் ஆக முடியும் அப்படின்ற ஒரு கண்டிஷனோட அந்த ஒரு மூவியில் ஒரு இன்டர்மிஷன் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகும். செம்ம பயங்கரமாக போச்சு. அதாவது போரே அடிக்கல, ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக கொண்டு போனாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே லேகுன்ற ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா இது ரொம்ப ஒரு பேசிக்கான கதை அப்படின்றப்போ அதில் எந்தெந்த விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா, ஜோக்கு, அந்த ஒரு ஃபன், சின்ன எலமெண்ட்டுமே அவங்க ஜித்தன் கூட இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் அங்கே ஃப்ரெண்டில் இருக்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப ஹாலிவுட் அந்த மாதிரி விரும்பி பார்க்குற ஒரு கேரக்டர்ஸாக இருப்பாங்க. அது முக்கியமாக அதில் எல்லாருமே டிசி அந்த ஒரு இதை தான் மெயின். அவங்க டிசியுடைய ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு கேரக்டர்ன்ற மாதிரி அதெல்லாம் ஒரு மாதிரி சின்னதாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு ஹோல்சமாக ஃபீல் ஆச்சு. லைக் அந்த கிளைமேக்ஸ் செம்ம ஒரு ஃபீல் டச்சாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் அந்த ஜித்தன் அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட எதை பற்றி கேட்குறதுக்கோ இல்லை பேசுகிறதுக்கோ பிடிக்காது. அந்த பொண்ணு ஸ்டார்டிங்கில் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த பொண்ணு பெருசாக அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் கிளைமேக்ஸில் ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்வாப்பில் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பாங்க. சொன்னால ஜித்தன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப ஒரு மாதிரி அந்த லவ்வுடைய அந்த ஒரு ஆழத்தை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அதாவது எப்படின்னா, ஒரு பையனுக்கு எப்படி இருக்கிறானோ அதே மாதிரியே தான் அவனை எப்படி இருக்கிறானோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு பார்ட்னர் இருந்தால் தான் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்றத
எவ்வளோ ஒரு மாதிரி பாலிஷ்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ அழகாக அதை வந்து கன்வே பண்ணியிருப்பான். அந்த ஒரு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அதாவது நமக்கான பார்ட்னர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா நம்மள எப்படி இருக்கோமோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு பார்ட்னராக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஒரு லைஃப் வந்து ஒரு ஃபில்ஃபில் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லும்போது கேரக்டர் சேஞ்சையுமே அவ்வளோ சூப்பராக கன்வே பண்ணியிருப்பாங்க. லைக் ஃபஸ்ட்டில் தயங்கி பேசின அந்த ஜித்தன் கேரக்டர் இப்போது ஒரு மாதிரி போல்டாக போயிட்டு என்ன தோணுதோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிற ஒரு கேரக்டராக அந்த ஒரு மெச்சூரிட்டியோட காமிச்சப்போ ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஹோல்சமாக இருந்துச்சு. அந்த மூவியில் ஒரு மாதிரி சின்ன லவ்ஸு, ஜோக்ஸு அண்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் ஆட்டிடியூட்ஸ்லாம் ஒரு சில இடத்துல உங்களுக்கு பிடிக்கும். அதாவது ரஞ்சித் அந்த ஒரு கேரக்டர் வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன், என்ன தான் வில்லனாக இருந்தாலும். ஓவராலாக ஒரு ஃபீல் குட் அண்ட் என்ஜாய் பண்ணுற ஒரு மூவி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பார்த்தவங்க உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடச்சிது அப்படின்றதுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓய் கைஸ், இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டேன்.